கழகத்தின் வணக்கங்கள். தேர்தல்கள் முடியும் தருவாயில் வந்திருக்கின்றன. இனி 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் சில இடங்களில் தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த தேர்தல்கள் முடியும் தருவாயில் இருக்கின்ற போதும் பாஜக தன்னுடைய தேர்தல் விளையாட்டுகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் பார்த்திருக்கலாம், பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த ராகுல் சத்தா என்ப ஒரு எம்பி அவர்கள், மக்களவை உறுப்பினர் அவர்கள் சில காலங்களாகவே சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டே இருந்தார். அவர் வெளியிடுகின்ற கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களாக இருந்தன. அதாவது, இன்றைய ஒன்றிய அரசு மக்களிடமிருந்து காசுகளை எப்படி சுரண்டிக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய செய்திகளை ஒவ்வொரு துறையிலும் அவர் அவ்வப்போது வெளியிட்டு கொண்டே இருந்தார். மக்களும் இவர் அடுத்த பிரதமராக வந்தால் எப்படி இருக்கும், அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போதே சிறிய ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஏதோ வெளியேற நினைக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. தனித்தனியாக அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலை மக்களவையில் இவருடைய அந்த பேச்சுக்கான அதிகாரத்தை ஆம் ஆத்மி கட்சி பறிக்கிறது. அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து தனக்கு ஆதரவாக எதுவும் இல்லை என்று வெளியே பேசிக்கொண்டிருக்கிறார். திடீர்னு 2-3 நாட்கள் கடந்ததற்கப்புறம் திடீர்னு நேற்று நாம் பார்க்கின்றோம் சோஷியல் மீடியாக்கள் அவர் நிவின் பட்டேல், அதாவது பாஜகவின் தலைவர், அவரிடம் சென்று பாஜகவில் இணைவதாக அவரும் அவருடன் 2 மக்களவை உறுப்பினர்களும் சேர்ந்து பாஜகவில் இணைவதான ஒரு ஃபோட்டோ காட்சியை பார்த்தோம். உண்மையிலேயே என்ன நடக்கிறது? ஒரு கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்களை இப்படியே அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியிலிருந்து பிரித்து கொண்டு வந்து பாஜக இதற்கு முன்னாலும் பல நாடகங்களை அரங்கேற்றி பல ஆட்சிகளை கவிழ்த்து ஆட்சியில் அமர்ந்தது. இப்போதும் அவர்களுக்கு தேர்தல் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. இன்னும் சில மாதங்களில் பஞ்சாபில் தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு பொறுத்திருக்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு டீலிமிட்டேஷனில் கிடைத்த அந்த மசோதாவில் கிடைத்த அடியானது மிக பயங்கரமான அடி. அந்த தோல்வியை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. காத்திருக்காமல் அடுத்து தன்னுடைய அதிகாரம், தான் செய்கின்ற சர்வாதிகார செயல்களெல்லாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கான நம்பர்கள், அதாவது அந்த மக்களவையிலானாலும் சரி, நாடாளுமன்றத்திலானாலும் சரி, அவர்கள் அதற்கான நம்பர்களை இவர்களுக்கு கூட்ட வேண்டும். அதற்காக இவர்கள் குறுக்கு வழியில் ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சியில் இருக்கின்ற மக்களவை உறுப்பினர்களை, அடுத்து எம்எல்ஏக்கள், இப்படியெல்லாம் இவர்கள் அதை விலைக்கு வாங்கி இந்திய ஜனநாயகத்தை இவர்கள் குழி தோண்டி புதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் பார்த்தோம், இதற்கு முன்னாலும் இவர்கள் 300க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை பிற கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்சியை வளர்த்தார்கள். இவர்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் நேரடியாக இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? தேர்தலை சந்தித்து மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் சில மாநிலங்களில் இவர்களால் முடியாது என்று தோன்றும் இடங்களில் அந்த மாநிலங்களில் இருக்கின்ற கட்சிகளை உடைத்து அதில் இருக்கின்ற நபர்களை தங்கள் கட்சியில் விலை கொடுத்து வாங்கி அதன் வழியாக தன்னுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அந்த மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்றும் சூழ்நிலையில்தான் இப்போது அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 50 எம்எல்ஏக்கள், மொத்தம் 7 மக்களவை உறுப்பினர்களை, அதாவது 2 பங்கு மக்களவை உறுப்பினர்களை ஆம் ஆத்மியிலிருந்து இவர்களோடு வந்து சேர இருக்கிறார்கள். 4 பேரோடு ஆம் ஆத்மி கட்சியானது இன்று
பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் 50 எம்எல்ஏக்களும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிரிந்து பாஜகவில் இணையப் போவதாக செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவின் தேர்தல் அமைப்பில் இருக்கின்ற சட்டங்கள் சரிதானா என்பதை பற்றி நிச்சயமாக ஒரு மறு ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடும்போது அவர்கள் 5 வருடங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலோ அல்லது நாடாளுமன்ற தொகுதியிலோ அந்த கட்சிக்காகவும் அந்த மாவட்டத்தின் அல்லது அந்த சட்டமன்ற பகுதியின் மக்களுக்காகவும் உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் வாக்களிக்கின்றார்கள். இந்த கட்சியில் இருப்பவர்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் அமைதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அல்லது அந்த இடம் வளர்ச்சி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையின் மீது தான் அவர்கள் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுக்க வைப்பது மக்கள். ஆனால் இந்த வேட்பாளர்கள் மக்கள் கொடுத்த வாக்குகளை வாங்கி ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சியை விட்டு எளிதாக இவர்கள் வெளியேறி விடுவது என்பது ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கொலைக்கு கொடுப்பது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இதற்கான சட்டங்கள் நிச்சயமாக இயற்றப்பட வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் அது மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களானாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களானாலும் சரி, இல்லை சட்டசபை உறுப்பினர்களானாலும் சரி, 5 வருடம் அந்த கட்சியில்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அந்த சட்டத்தை அவர்கள் மீறும்போது அவருடைய அந்த எம்எல்ஏ அல்லது எம்பி பதவி அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ரத்து செய்வதுடன் இன்னும் 2-3 தேர்தல்களுக்கு அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்போது தான் இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் இருக்கும் கட்சிகளை உடைப்பதும், மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்றால் அந்த கட்சியை விட்டு வெளியே ஓடுவதும், இந்த குரங்கு வித்தைகளை இவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் இந்த அரசியல்வாதிகள். எனவே மக்களுக்கான தேர்தலில் வாக்களிப்பவர்கள் மக்கள் வாக்களிக்கும் போது அந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகின்ற ஒருவர் நிச்சயமாக 5 வருடங்கள் அந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, இருக்கின்ற கட்சியில்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஏன் வரவில்லை என்றுதான் தெரியவில்லை. இப்படி இந்த ஒரு கட்சி அப்படி ஆட்சியில் அமரும்போது அந்த 5 வருடங்கள் அந்த கட்சிக்குள்ளாலும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நான் மந்திரியாக்கவில்லை, நான் மந்திரியாக ஆசைப்படுபவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறுவது, இப்படிப்பட்ட நாடகங்களை இந்த அரசியல்வாதிகள் வெட்கமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இங்கு நடந்திருப்பதும் அதுதான் காரணம். அவர்களுக்கு என்று தனிப்பட்ட பெரிய கொள்கைகள் எதுவும் இல்லை. அன்று காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எல்லோரும் அன்று துணை நின்று காங்கிரஸ் கட்சியை வீழ்ச்சியடைய வைத்தார்கள். ஆனால் அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கென்று தனிப்பட்ட கொள்கைகளோ எதுவும் இருக்கவில்லை. இப்போது அரசியல்வாதிகள், அதாவது எந்த கட்சியிலானாலும் சரி, அவர்களுக்கு கொள்கைகள் இருப்பதில்லை. கட்சியில் இருப்பார்கள், தங்களுடைய அதிகாரமும் அதாவது பதவிகளும் கிடைக்கவில்லை என்றால் அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு செல்வது. அதாவது மக்களுடைய நம்பிக்கையை இவர்கள் கொலை செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த பதவியில் தொடரக்கூடாது என்பதுதான் உண்மை. எனவே அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்குவதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்தியாவின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இப்படி திடீரென்று இவர்கள் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் வழியாக இன்னொரு கட்சியை வீழ்த்தி இப்போது அந்த கட்சியையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த கட்சி அந்த கொள்கைகளோடு உருவானதல்ல. ஒரு காலத்தின் ஒரு கட்சியை அழிக்க இன்னொரு கட்சியை உருவாக்க இவர்கள் போட்ட நாடகம்தான், மிகப்பெரிய நாடகம் என்று தான் தெரிகிறது. இப்போது அந்த கட்சி அழியும் தருவாயில் இருக்கின்றது. இவர்களை உருவாக்கி கொண்டு வந்தவர்களை இன்று அழிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும். தேர்தல் நடைமுறைகளில் கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும். தேர்ச்சி பெற்றவர்கள் 5 வருடங்கள் எந்த கட்சியில் தேர்ச்சி பெற்றார்களோ அந்த கட்சியில் தான் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் அந்த கட்சிக்குள்ளாலும் பிரச்சனை இருக்காது, வெளியிலிருந்தும் பிரச்சனைகள் இருக்காது என்பதை
உணரும்போது தலைவர்கள் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையுடன் அந்த 5 வருடத்தையும் மக்களுக்காக பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோன்று அந்த கட்சியில் எம்எல்ஏக்களாகவோ எம்பிகளாகவோ வந்தவர்கள் நமக்கு வேறு பதவிகள் இனி கிடைக்கப் போவதில்லை, இந்த கட்சியை விட்டு வெளியேறிவிட்டால் நமக்கு இருக்கும் பதவியும் காலியாகிவிடும் என்ற ஒரு பயம் இருக்கும். அந்த 5 வருடங்கள் அவர்கள் மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்ற உறுதியோடு தொண்டாற்றுவார்கள் என்பதுதான் இந்த கடுமையான சட்டங்களை கொண்டு இதை திருத்தவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயகம் அழிந்து போகும் என்பதுதான் உண்மை. யார் எப்படி நினைத்தாலும் பணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்குவதும் ஆட்சிகளை மாற்றுவதும் மிக எளிதாக நடந்து விடுகின்றது. இப்போது நாம் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அரசு அமைப்புகளும் ஒரு கட்சியை சார்ந்து இருப்பதாகத்தான் தோன்றுகின்றன. அது நீதித்துறையானாலும் சரி, விசாரணை துறைகளானாலும் சரி, எல்லாம் ஒரு கட்சியை சார்ந்திருக்கின்றன. அவர்கள் என்ன நினைத்தாலும் செய்துவிடலாம். அந்த ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் காலத்தில் முதல் வயசு தேர்தல் நடந்த பிரச்சனைகளை நாம் பார்த்தோம். எல்லாமே அங்கு உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். முதலமைச்சர் மம்தா அவர்களை எப்படியாவது ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல்கள் தான் அந்த வன்முறைகள். காரணம், அந்த மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் இருக்கின்றார். தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடந்த அங்கு 23ஆம் தேதி உள்துறை அமைச்சர் இருக்கின்றார். இராணுவத்தின் 2000க்கும் அதிகமான பிரிவுகள் அங்கு இருக்கின்றன. சிஆர்பிஎஃப் இருக்கின்றன, பார்டர் செக்யூரிட்டி, எல்லா அமைப்புகளும் அவர் அங்கே இருக்கின்றன. அந்த அமைப்புகளை வைத்து முன்னெடுத்துவர் கூட உள்துறை அமைச்சர், தேர்தல் கமிஷன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தினார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், அங்கு ஒரு திரிணாமுல் காங்கிரஸில் இருந்த ஒரு இஸ்லாமிய தலைவர் பாபரி மஸ்ஜித் இங்கு வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார். அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள். பிறகு அவர் கட்சியை துவங்குகிறார். அந்த நபருக்கு பாஜகவானது 1000 கோடி பேசி இருக்கின்றது அந்த மாநிலத்தில் பிரச்சனைகளை உருவாக்க. அதுக்கு முன்பணமாக 200 கோடியை கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்கள், யாரை வைத்து எப்படியெல்லாம் இவர்கள் நாடகம் போடுகிறார்கள், ஒரு மாநிலத்தில் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். நேற்று இந்த தேர்தல் காலத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த நபர். அதாவது அந்த தேர்தல் நடக்கின்ற அந்த மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர்களை அவர்கள் பாஜக அல்லாதவர்களானால் அவர்களை எப்படியாவது ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும், யாரை கொலைக்கு கொடுத்தாவது அங்கு ஆட்சியை அடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது மேற்கு வங்கத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் இடஒதுக்கீடு பிரச்சனை அவர்களுக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை, அது அவர்களை திருப்பி அடிக்கும். ஆனால் இந்த வன்முறைகளை அங்கு நடத்தி மம்தா அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர், அவர் சட்ட ஒழுங்கை கடைபிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அடுத்த 2வது பேஸ் தேர்தலில் அதை முன்வைப்பார்கள். அதை முன்வைத்து அந்த மாநிலத்தின் ஆட்சி இவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் நம்முடைய எந்த இடத்திலும் இவர்களை அனுமதிக்கக்கூடாது. காரணம், அவர்களுக்கு எது தேவையோ அதை அடைய யாரை வேண்டுமானாலும் பலிக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றவர்கள். இவர்களை நிச்சயமாக நாம் புறக்கணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்சிகளில் சேர்கின்ற இளம் தலைவர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும். நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யார், அந்த பிரச்சனைகளை இவர்கள் எப்படி வழிநடத்துகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்த பிறகு அந்த இளைஞர்கள் அந்த கட்சியில் போய் சேர வேண்டும். இப்போது அப்படி அல்ல. காசு கிடைத்தால் அங்கு சேருவது, பதவி கிடைத்தால் அங்கு போய் சேர்வதற்காக அவர்கள் எளிமையாக சொல்லுகின்ற ஒன்று, நாங்கள் இருக்கும் கட்சியில் எங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, மதிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாடு இன்று அமைதி இழந்து எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் மக்களுக்கிடையே வெறுப்பு பிரச்சாரங்களை செய்கின்ற ஆட்சியாளர்கள், இன்னொரு பக்கம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. 4வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு இப்போ நாம் இருக்கின்றோம், வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கின்றது. விலைவாசி மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. குஜராத்திலிருந்து தொழிலாளர்கள் கூட்டமாக குஜராத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள்.
இது பல மாநிலங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்படி கேஸ், எரிபொருள்கள் இல்லை, இப்படி பல பிரச்சனை, தொழிலுக்கான பொருட்கள் இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் மறைத்து கொண்டு நம்முடைய பிரதமர் நீரோ சக்கரவர்த்தி ரோமை நகரம் தீப்பிடித்து இருந்தபோது நீரோ சக்கரவர்த்தி பிடில் வாசித்து கொண்டிருந்தார் என்று கதை சொல்வார். அதே போன்று நதியில் சென்று ரீல் எடுத்து கொண்டிருக்கின்றார். ரீல் எடுத்து அதை வெளியே விட்டு கொண்டிருக்கின்றார். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு கடையில் சென்று பொரி வாங்கி சாப்பிடுகிறார். அதை எடுத்து ரீலாக போடுகின்றார்கள். பிஆர் ஒர்க்கை மிக திறமையாக செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும்? யார் நம்மை ஆட்சி செய்தால் நாடு ஓரளவுக்காவது அமைதியாக இருக்கும்? பிரிவினையற்ற ஒரு சமூகத்தை, ஒற்றுமையோடு வாழ்கின்ற மக்களை நாம் எப்போதும் அவர்களை வளர்த்திக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவர்களை நாம் எப்போதுமே ஆதரிக்க வேண்டும். எதையோ பேசி மக்களிடம் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஏமாற்றிக்கொண்டு ராகுல் சத்தா போன்று பிஜேபியில் வந்து இணைகின்ற எண்ணற்ற தலைவர்களை இப்போ பார்க்க முடிகின்றது. அல்லது மிரட்டப்பட்டு பிஜேபியை ஆதரிக்கின்ற பல தலைவர்களை பார்க்க முடிகின்றது. எனவே அப்படிப்பட்டவர்களை எல்லாம் மக்கள் சமூகத்திலிருந்து புறக்கணிப்போம். கொள்கையோடு கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகின்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். அதுவே எதிர்காலத்திற்கு சிறப்பாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்படுவோம்.